ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ் வந்து நான் அஞ்சலி அக்காவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேனா, ஏன் இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அபிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அபியும் வந்து ராகவுக்கு சமாதானம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் கரெக்டாக தான் பேசுகிறீங்க, கோவப்படாமல் இருந்தது ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த வக்கீல் கூட சேர்ந்து வேறு யாரோ உங்களை இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது முரளியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முரளி அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி ராகவ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகவும் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கீழே கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே பதறி அடித்து கீழே வராங்க. இங்கே பார்த்தோம்னா அஞ்சலியும் முரளியும் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து வேணாம் அப்படின்னு தடுக்கும்போது இப்போ அஞ்சலி வந்து இந்த மாதிரி முரளிக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, அதனால் நாங்கள் இனிமேல் இங்கே இருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. முரளி பெரிய ஒரு நாடகத்தை போடுறாங்க. இப்போ ராகவ் வந்து கையெடுத்துலாம் கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஆகாஷ் ரொம்ப அழகாக பேசுகிறாரு. இப்போ பேசுனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சமாதானம் ஆகி வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. ஆனால் முரளி வந்து ராகவும் ஆகாஷையும் பார்த்து இதெல்லாம் ஆரம்பம் தான், இன்னும் உங்களை நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே அமைதியாக நின்று கோவத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆகாஷ் வந்து அபி அனு ரெண்டு பேரையும் வச்சு நம்ம கரெக்டான ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, ஏற்கனவே ராணி அக்காவோட ஹஸ்பண்டை வச்சு தான் முரளிக்கிட்ட வந்து உன்னை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்லி பேசி மிரட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சரி, அதை வச்சே நம்ம மறுபடியும் அவனை வந்து கரெக்டான ஆதாரத்தோடு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயத்த பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, கோயிலில் வந்து முரளி பேசுனதும் அதே நேரத்தில் வந்து அபி ரெடி பண்ண அந்த ஆர்டரெல்லாம் வந்து திருடிட்டு போன விஷயத்தையும் பற்றி பேசி அது சம்மந்தமாக இருக்க ஆதாரம்லாம் இருக்குது, ஒழுங்காக வந்து பணத்தை கொடு நான் சொல்கிற இடத்துல அப்படிங்கிற மாதிரி அந்த ராணி அக்காவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. உடனே முரளி வந்து சரி நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆகாஷ் வரேன்னு சொல்லும்போது நீங்கள் வேணாம் நாங்கள் ரெண்டு பேரும் போய்ட்டு வரோன்னு சொல்லிட்டு அபி அனு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. இப்போ இவங்க சொன்ன இடத்துக்கு அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க. ராணி அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அதை சட்டையில் ஒரு கேமரா வச்சுக்கிறாங்க. இப்போ முரளிக்கு முன்னாடி போய் நின்று அந்த விஷயத்தெல்லாம் ஆதாரமாக வாங்கணுன்னு முரளியும் வந்துடுறாங்க. இப்போ பணத்தெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த ஆதாரத்தை கொடுங்கும்போது நீ பணத்தை கொண்டு வந்துருக்கியான்னு கேட்கும்போது நீ ஆதாரம் கொடுக்கலன்னா நீ யாருக்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அஞ்சலியை கூப்பிட்றாங்க. அஞ்சலி கார்லேருந்து இறங்குறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே அதிர்ச்சி ஆகுது. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோடில் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனாலும் முரளியை பற்றி இருக்கக்கூடிய உண்மையை வந்து கண்டுபிடிப்பாங்க கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக தான் இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அஞ்சலி கார்லேருந்து இறங்கி நின்னதை பார்த்ததுமே இவங்க ராணி அக்காவோட ஹஸ்பண்டுக்கும் அதிர்ச்சி ஆகிடுச்சு, இங்கே அபி அணுவுக்கும் அதிர்ச்சி ஆகிடுச்சு. இவங்களும் இங்கேருந்து ஓடிடுறாங்க. அவங்களும் அங்கேருந்து கண்ணில் மண்ணள்ளி போட்டுட்டு அவங்களும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. அஞ்சலி கார் ஓட்டி இறங்கி நிற்கிறாங்க. முரளி நிற்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆனால் அடுத்த வாரத்துக்கான ஒரு குட்டி ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசுவோம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.